Welcome to Riddhi Magic. ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக சுற்றிட்டு ஒரு நாள் அவங்க அம்மா நீ ரொம்ப ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்க உனக்கு என்னன்னே தெரியல ஸ்டூடெண்ட் ட்ராவல் பண்ண இந்த காட்டை சுற்றிவா அப்போதான் உனக்கு இந்த காட்டோட எல்லா விஷயமும் தெரியும். அடுத்த ராஜாவா நீ தான் இருக்க போற அதுதான் உனக்கு புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே ஆஹா சுற்றி பார்க்கறதுக்கு ஜாலியா ஒரு டைம் கிடைச்சிச்சு. அதே போக சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுற்றில காவி பிடிச்ச சந்தோஷமா ஓடி இருந்துச்சு. ஓடி வந்து எல்லாருமே சுற்றி பார்த்துட்டு இருந்துச்சா. இது பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்துல தெரிஞ்சுக்கிச்சான். தெரிஞ்சது மட்டும் இல்ல தெரிஞ்ச விஷயத்துல போய் பாட்டி ஒரு மனுஷங்கிட்ட மாட்டிக்கிச்சான். அதான் அந்த லைன ஆஹா குட்டியாவும் இருக்கு இதை நம்ம ஜூக்கு எடுத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு அடைச்சு வச்சுட்டானா. என்ன பண்றது புரியுது. நம்ம இங்க இருக்கோம்னு அம்மாவுக்கும் தெரியாது. நம்ம எப்படியா இந்த இடத்துல காப்பாத்தி உள்ள போறோம் ரொம்ப பயம் வந்து ஆஹா வெளியிதான் இவ்வளவு நேரம் நம்ம கத்தி கத்தி எல்லாத்தையும் போட்டோம் யாருமே வரல. நீனாவது வந்து ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண. உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா. எங்க அம்மாவை ஒரு தடவை காப்பாற்றிருக்காங்களா. ப்ளீஸ் அதுக்காகவாது நம்ம நீ காப்பாத்த நம்ம 2 பேரும் திருப்பி ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொன்னான். அப்படியா அப்படின்னு யோசிச்சான். இருந்தாலும் அந்த குட்டி லயன் செஞ்சுறத பார்த்தா பாவம் ஆரம்பிச்சான். சரி நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த ராட்டு அப்போ பிடிச்சான். சரி ஓகே ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிச்சான். பாத்தீங்களா ராட் எவ்வளவு கஷ்டத்துலயும் அந்த லைனை பத்தி புரிஞ்சிடுச்சு. அப்பதான் லைன் புரிஞ்சான் எங்க லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு முக்கியம்னு. ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து எல்லா முடிவும் இருக்கு. ரொம்ப ஜாலியாவும் ரொம்ப ஹாப்பியாவும் வச்சு அவங்க ராஜ்யமா நடத்திட்டு வந்தாங்க. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சா எப்படி கிடைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க தானே. Thank you guys. Please subscribe.